மாளிகை வச்சு காலை வச்சான் தம்பி துரியாதனன். அவனுடைய தம்பி 99 பேரும் தமால் தமால் தமால்னு கீ வைத்தான். ஆமா தம்பி மொத்த பேரும் தொப்பு தொப்புன்னு உயிரானுங்க. ஆமா என்னுடைய பத்திரி பாஞ்சாலி என்ன தெரிவித்தால், குருடன் பெற்ற மக்களே குனிந்து வரக்கூடாதா? ஓஹோ, குருடன் பெற்ற மகனே குனிந்து வரக்கூடாதா? ஆமா அந்தி கண்ணன் பெற்றதும் அத்தனைய குருட என்று கேட்டாள் பத்திரி பாஞ்சாலி. அந்தி கண் பெற்ற அத்தனை குருடா? ஆமா அப்படி என்று கேட்டார் பாஞ்சாலி. இவர்களை லேசா விடப்படாது அப்படி என்று தன்னுடைய துரியோதன மகனுக்கு என்ன லக்கின குமாரனுக்கு ஆமா பூணூல் கல்யாணம் என்று ஏற்படுத்தி டெல்லி ஆகிய அஸ்தினாபுரத்துக்கு எங்களை வரவழைத்து ஆமா வரவழைத்து எங்களை என்ன செய்தான் உணவு சாப்பாடு ஆவதற்கு நேரமாகி போல தெரிகின்றது. வாருங்களா பாசிங்க ஆடலாம், வாருங்களா தாயா ஆடலாம், தாயா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டான். வாண்ணா தர்மனம் தான் வா பகடை ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி ஆடணும். அவன் பக்கமே தான் ஜெயிச்சு. ஆமா ஆமா அவன் பக்கமே தான் ஜெயிக்குது ஆட்டம். என் பக்கம் தோத்தே போகுது. ஆமா என்ன செய்தான் துரியோதனா? அண்ணா சும்மா அண்ணா இது சரி வராது. ஏதாவது பந்தயம் வச்சு விளையாடலாம். ஆமா ஏதாவது பந்தயம் வச்சு விளையாடலாம் தாயம். அப்பதான் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பந்தயம் வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொன்னான் துரியோதனா. நான் என்ன செய்தான்? சரி ஏதோ ஒண்ணு வைக்கலாம். ஓஹோ ஏதோ வைக்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் லேசா ஒரு மார்பதகம் கைட்டு வச்சான். இந்த மார்பதகம் கைட்டு வச்சு விளையாடுறீங்க. ஆமா இதையும் தோத்துட்டான். ஆமா ஆமா அதன் பிறகு இந்த கொஞ்சம் சாராயத்தை ஊத்தி கொடு பார்த்துக்கிட்டோம். அதன் பிறகு இந்த மணிமுடி வச்ச அண்ணன் ஆமா இந்த மணிமுடி வச்ச அண்ணன் அதையும் தோத்துட்டான். பிறகு என்ன செய்தான்? அத ஒன்ன பத்தினி பாஞ்சாலியை வைத்த ஆளன. பத்தினி பாஞ்சாலி வச்சு ஆளன பொண்டாட்டி. ஆமா பொண்டாட்டியோட பொண்டாட்டி வச்சு பையா பொண்டாட்டி போய் வச்சாலனா ஒரு ஆட்டத்திற்காக தன்னுடைய பத்தினி பாஞ்சாலி வச்சு ஆளுங்க. ஆமா அதையும் நான் தோத்துட்டேன். ஆமா இந்த நாடு வச்சு தோத்தேன். ஆமா டெல்லி ஆகிய அசுரபுரத்தை எனக்கு பாதி நாட்டை ஆள வேண்டும் அல்லவா? இந்த பாதி நாட்டு வச்சு தோத்து தம்பிமார்களை வச்சு தோத்து. பிறகு என்ன செய்தான்? ஆடி உப்பு சட்டி வருவாடு மக பறித்து கொண்டு நாடு நகரம் அனைத்து பறித்து கொண்டு காட்டிலே பிறந்தவர்கள் நீங்கள் நாட்டை ஆள வேண்டும். நாட்டில் இடம் கிடையாது. நாட்டிலே பிறந்தவங்க நாட்டை வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு 12 வனம் ஓராண்டு ஐயாத மாசம் கழித்து வந்தால் நாடு தரேன் என்று தெரிவித்தார். நாடு நான் தரேன், டெல்லி ஆகிய அஸ்தினாபுரத்தை நான் தரேன் அப்படின்னு தெரிவித்தான். அப்படி 12 வனம் ஓராண்டு ஐயாத வருஷம் கழித்து வந்து எப்படி 12 வருஷம் காட்டுல இருக்கணும். ஓராண்டு ஐயாத வருஷம் என்றால் உருமாறி இருக்க வேண்டும். ஆமா அப்படி துரியோதனிட்ட கட்டளை மாமன் பரந்தாமனுடைய அருளாலே 12 நாளா தொலைச்சோம். ஓராண்டு 5வது மாசம் 1 நாளா தொலைத்தோம். அப்படி தொலைத்து வந்து நாட்டை கேட்டோம். கொடுக்க மறுத்தான்.
ஆமா நாட்டை கேட்டு கொடுக்க மறுத்தான். என்னுடைய மாமனாகிய பரந்தாமன் அழைப்பினோம். ஆமா நாடு கேட்டு கொடுக்க மறுத்தான். நீ என்னடா நான் என் பங்காளிக்குள்ள நான் வந்து கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் நீ என்னடா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என் மாமாவாகிய மாலாகிய கண்ணனை அவமரியாதை செய்து விட்டார். அப்படி செய்த உடனே இந்த கத்தி முனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரே இந்த நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன செய்தான்? 10, 8, 18 நாள் யுத்தத்தை நியமித்தார்கள். 18, 18 நாள். ஆமா 10, 8, 18 நாள் யுத்தத்தை நியமித்தார். அப்படி யுத்தத்தை நியமித்து நேற்றோடு 17 நாள் அமர் முடிந்து விட்டது. நம்மளுக்கு தானா ஜெயம்? ராமன் பரந்தாமனுடைய அருளாலே எங்களுக்கு ஜெய செய்தி கிடைத்தது. ஆமா நேற்று 17 நாள் அமரிலே கர்ணாபிஷேகன் மாண்டான். அதிபர கர்ணாபிஷேகன் மாண்டான். ஆமா இன்றைய தினத்தில் ஒரே ஒரு ஆள் தான். ஆமா தம்பியாகிய துரியோதனன் இருக்கின்றார். எப்படி ஆகும் என்று தெரியவில்லை. பத்தினி பாஞ்சாலை அழைத்து சில வார்த்தையாட வேண்டும். பாஞ்சாலை அழைத்து வந்து பிறகு பேசலாம். பாஞ்சாலை அழைத்து பாஞ்சாலி தருவார். இந்த நேரத்துல பறக்கூடாது. இந்த நாடகம் என்ன தெரியுமா? துரியோதனன் படுகளம். உன்னை கூப்பிடுறாங்க பாரு. யாரு ஒருத்தர் கூப்பிடுறாங்க பாரு. படுகளத்தை கூப்பிடுறாங்களோ நான் சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டா செஞ்சி பக்கத்துல சித்தாமன்ற ஒரு ஊர்ல இந்த நாடகம் ஆடுறோம். 18 ஆடுறோம். 18 ஆறு இருக்கும்போது எல்லா நாடும் பட்டு இந்த கை ஒரு 50 வயசுக்குள்ள இருப்பாங்க செத்து போய்க்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா இது படுகளம். துரியோதன படுகளம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட தூங்குறவங்க வீட்டை போய் பட்டுன்னு தூங்குங்க, தப்பு இல்லை. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பிடுங்க. அப்புறம் நாடகம் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போக இருக்கக்கூடாது. சரியா?
வணக்கம் வாழ்வு தரும் ஆமா ஆமா மறுமுறை விரத்த மந்திரி கழகு ஆமா ஆமா வணக்கம் தனக்கழகு கழகு யானை வர்ற பின்னை மதி கேட்டு வரும் முன்னை ஆமாம்மா மதி கட்டத்தனமா என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டு ஆமா நான் பேச மாட்டேன் தெரியுமா ஏன்னு கேட்டா ஆட்டக்காரெல்லாம் கும்பலா சாப்பிட போகும்போதோ நேத்தான் ஆட்டக்காரத்தை நான் நீக்கும் வேற ஆட்டக்கார கொண்டாடலையா நேத்து பார்த்த மூஞ்சி தான் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்களா இந்த ஊர்ல அப்ப நேத்து பார்த்த ஆட்டக்காரர் தானே உட்காந்து இன்னைக்கு ஆட்டம் பாக்குறாங்க அப்ப வேற ஆள் வெளியூருக்காது வந்து ஆட்டம் பாக்கட்டாங்க பொண்ணு விட்டு போக வேண்டியது தானே ஏன்னா அவங்க வரி கொடுத்துறாங்க நானும் உட்காந்து பாக்குறாங்க 13 நாள் பாரத குத்தா இருந்தாலும் என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல ஆடுறான்னா அவன் தான் ஆடுவான் நாங்க பெயிண்ட் அடிச்சுட்டு வர முடியும் இல்ல வாத்தியார் அன்னைக்கு ஒரு ஆட்டக்காரையை மாத்தி ஆட முடியும் சரி இன்னைக்கு படம் நிற்கல நாய் போய் கூட்ட வருவானா வரமாட்டேன் ஏனென்றா இங்க நிறைய ஆடு இருக்காங்க அவங்களை குறை சொல்ல வரல பாஞ்சாலி இல்லை என்றால் பாரதம் கிடையாது ஆறுதல் தவறுனா நீங்க அங்க இருந்து கேட்க தேவையில்லை லட்சம் வந்து பின்னாடி விட்டு கேளுங்க தப்பு இல்லை இல்லையா சரி ஐயா அதெல்லாம் போகட்டும் ஆட்டக்காரன் மூணு கூட்டாட்டி அது நம்ம ஊர்ல தான் வந்து அதை விட்டு அது போகட்டும் நான் யார் வணக்கம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா ஜிபா தெரியும் எப்படி பாச்சில சாகரி வாண்டர் நன்றாக தெரியும் அது தெரிந்தா எல்லாருக்கும் பாய்ச்சல பக்கம் தானே நானு உள்ள போடா அப்படி அவன் போது ஒரு மை உடன் உடனே திருமணடி நினைப்பவர் தன் உத்தம உறவு வேண்டும் ஐயா உத்தம உறவு வேண்டும் ஒரு மையுடன் உணர்ந்து திருமணடி நினைப்பவர் தன் உத்தம உறவு வேண்டும் என்னை உள்ளாண்டு பிரபந்தி பேசுகிற உறவுகளாவில் வேண்டும் புகழ் பேச வேண்டும் போய் சமர்க்க வேண்டும் இருக்க வேண்டும் மறு பெண்ணா சமர்க்க வேண்டும் இப்படியா உனக்கு மதமானவே பிடியாமல் இருக்க வேண்டும் நிதி வேண்டும் கருணை வேண்டும் நாங்கள் எத்த வாழ வேண்டும் கலமிக்கம் சென்னநகர் கந்த கோட்டத்தில் வேண்டும் கந்த வேணா சண்முக துயமணி சண்முக செய்வமணி இல்லையா போகட்டும் ஐயா அது சக்தி வந்து சமீபம் வர முடியாது ஆதிவரா சக்தியுடைய பாசத்திற்கும் இந்த நாட போய் சார்பா அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த சேக சிறந்தாந்த வணக்கம் போகட்டும் ஐயா நான் யார் என்பது உங்களுக்கு விளக்கம் தெரியாது நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்னுடைய நாடு எது நகரம் எது என்ன சமாச்சாரம் துன்பத்தை அடைந்தா கஷ்டத்தை அடைந்தா அப்படின்னு சொல்லிங்க போற யாராவது டீச்சர் சங்கம் விட்டா வரணும் ஏமா என்ன அடிச்சாலும் அடிங்க அவங்கள யாரும் அடிக்காதீங்க ஆனா எப்படி பிறந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க யாருக்கு மகள் இன்னார் இல்லையார் என்று சபையோருக்கு அறுபடியாக தெரிவிக்க வேண்டும் பஞ்சு வாங்கினா
வந்தனா இல்லையா கேக்குறா ஃபோன் பண்ணா நான் யார் தெரியுமா உனக்கு உங்களுக்கு புரிந்ததா? வந்தேன் பாஞ்சாலி அம்மன் மாதிரி. ஆமா. படி வடகி வாழன் பாஞ்சாலி அம்மன் மாதிரி. சரி சரி சொன்னீங்க. ஆமா. இது மட்டும் தான் தெரியும். மட்டும் தெரியாது. எப்பா என் தந்தையானவளுக்கு முடியாத பாஞ்சால மன்னனுக்கு பாஞ்சால மன்னனுக்கும் தந்தையாக முடியாத பாஞ்சால மன்னனுக்கு அன்னதான சொன்னதானம் ஆதான கோதான வசரதானம் எத்தனையோ தான தத்தங்கள் செய்யும் ஐயா. பாஞ்சால மன்னனுக்கு மன்னனுக்கு புத்திரபாக்கி என்பதே கிடையாது. ஓஹோ ஏண்டா ஏன்? சிவா புத்திரபாக்கியம்னா என்ன? எனக்கு புரியல. என்ன புரி டேய், நான் பிறந்த நாள் மாப்பலா வாட நிறந்தனாட்டிலேயே நான் பெண்ணாக பிறந்தவள் இல்லையா? எங்க அப்பா அது குழந்தையே கிடையாது. குழந்தை இல்ல காரணத்தால எங்க அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? என்னடா அதே ஃபோன் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா குழந்தை கிடையாது. பாஞ்சால மன்னனுக்கு புத்திரபாகி இல்ல காரணத்தால் எத்தனையோ தான தர்மங்கள் செய்து புத்திரபாகி இல்ல காரணத்தால் எங்க அப்பா பாஞ்சால மன்னன் பார்த்தாரு. பார்த்த உடனே எங்க அப்பா என்ன செய்தார் தெரியுமா? அக்னி கோத்தமுனிவரை பார்த்தாரு. ஓஹோ, அக்னி கோத்தமுனிவரை பார்த்து ஐயா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பில்பத்துகளை கற்றுக் கொடுங்க ஐயா அப்படின்னு சுக்குராபனுடைய தோணரும் என் தந்தையாரோட பாஞ்சால மன்னனும் இருவரும் சேர்ந்து பில்பத்துகளை பயந்து வரணும் சொன்ன நோக்கத்தோடு சென்றார்கள். அப்போ தோணருக்கு மட்டும்தான் அந்த கல்வியை தவிர எங்க அப்பாவுக்கு அந்த கல்வியே கிடையாது. படிப்பறிவு என்பது ஏற்படவில்லை. யாருல அவரை பார்த்தாரு. பார்த்த உடனே என்னடா நமக்கு படிப்பு சென்ற வள்ளியே ஆட்டக்காரன் எல்லாம் ஆட்டக்காரன் தெரிஞ்சவனுங்க தெரியாதவனுங்க எனக்கு கூட தெரியல. நீ என்ன சொன்ன? நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா, கூட வந்து பின்னாடி ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் நடத்துறேன். அதான் நியாயமான பேசாங்க. ஆமா, தப்பு இல்லை. தம்பி பார்த்தாரு. என்னடா நமக்கு கல்வி ஏறல, விருதுகளை ஏறல, படிப்பு பயிற்சிகளை ஏறல அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்து ஐயா தோணவே உங்களுக்கு ஒரு வணக்கம் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்ச கல்விகளை எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கல்விகளை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ற நோக்கத்தோடு எங்க அப்பா கேட்டாரு. விக்குராமலன் தோணரை அதுக்கு தோணரை செய்தா தெரியுமா? கல்விகளை கற்றுக் கொடுத்தாரு. கல்வியை கற்ற எனது தந்தை பாஞ்சால நாட்டை அடைந்தாரு. பாஞ்சால நாட்டை அடைந்த பிறகு யாரு? எங்க அப்பா பாஞ்சால நாட்டை அடைந்த பிறகு தோணர் மனைவி கிருபி. மனைவியாகப்பட்டது கிருபி. அப்போ தோணர் மனைவி கிருபி. அந்த கிருபி காலில் எடுத்து காலகடனை முடித்து 1000 சங்கமருக்கு அன்னதானம் கொடுப்பது அவனுடைய வழக்கம். அன்று வெள்ளிக்கிழமை வழிகாலை எடுத்து தானம் எடுத்து முடித்து 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறதோடு இவர் இங்க இருக்க அவர் தோணர் நேரம் போயிட்டாரு. உலகரை சென்று தானமானம் செய்ய போயிட்டாரு. அந்த நேரத்துல பார்த்தாங்க மும்மூர்த்தி தேவர்களும் பார்த்து நீங்க பக்கம் ஒரு பக்கம் மீட்டிங் போட்டுருங்க. சரி அப்போ தோணர்மணி பார்த்தாங்க. தோணர்மணி பார்த்திருக்கும் போது மும்மூர்த்தி தேவர்களும் பார்த்து இந்த தோணருடைய மனைவி கிருபி பத்தினி சொல்றாங்களே உலகத்துல இவங்களை சோதிக்கிற நோக்கத்தோடு மும்மூர்த்திகளை உருவத்தை மாற்றி முனிவர மாதிரி இவங்க நோக்கத்து இவங்க அரமனைக்கு வராங்க. வந்த உடனே எம்மா பசிமா பசி பசி பசினாங்க. ஐயா வாங்க ஐயா சங்குமாரே உட்காருங்கள் அமருங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த அம்மா போயிட்டு சாதம் சமைத்து காய்கறி பதார்த்தம் சமைத்து இலைய வைத்து பரிமாறினாங்க. அந்த மும்மூர்த்தி தேவர்கள் சொன்னாங்க எம்மா இப்படிலாம் சாதம் வச்சு நாங்க சாப்பிட முடியாது. தாய் வயிற்றில் எப்படி பிறந்தியோ பிறந்த மேனியோடு பிறந்த குருவோட சாப்பாடு வைத்தா அதை நாங்க உட்கொள்வோம் அப்படி சொன்னாங்க. சொன்னா சரி நம்ம இப்படி செய்யலாம் முனிவரோட சாபத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கிருபி என்ன செய்தாங்க? கணவனே கண் கண்ட தெய்வமாக நான் பாபித்தது உண்மையானால் என்னுடைய உடமானமாகப்பட்டது அங்கமாகப்பட்டது எனக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு அருகாமல் சொல்லக்கூடிய கூந்தல் அவுத்துட்டாங்க. உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முடிவிட்டது. இந்த மும்மூர்த்தி தேவர்கள் பார்த்தாங்க. ஏதுரா இவருடைய அங்கத்தை பார்க்க முடியாது போல இருக்கு அப்படி சொல்லிட்டு வாழ்போகார கூட்டு காத்த அடிக்க செய்தாங்க. காத்தாச்சு பாரு பேசாத முடி விலகி இந்த அம்மாவுடைய யோனி தெரிந்தது. விந்தாக சீரி நிலையில் விழுந்தது. விழுந்த உடனே மும்மூர்த்தி தேவர்கள் மறைந்தார்.
வந்தார். அப்போ தோணர் வராரு. வர்றாரு. இலை வச்சு சாப்பாடு வச்சுட்டு ஆள் எங்கன்னு கேட்டாரு. ஆள் எங்க? ஐயா யாரா சங்குமர் வந்தாங்க? சாப்பாட்டை வச்சேன். ஆ. அவங்க சாப்பாட்டை வச்சு தான் உள்ள போய் வெளியே வர்றாங்கட்டி இவங்க 3 பேரை காணோம். காணும் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே ஆஹா. இந்த சாதம் வேஸ்ட் ஆக கூடாது ஆஹா. அப்படி சொல்லிட்டு இந்த சாதத்தை 3 இலை சாதத்தை எடுத்து போயிட்டு ஆ. அஸ்பத்தோட தொட்டியில கொட்டினாங்க. அப்பா ஆ, அஸ்பத்தோடைய ஆ. தொட்டியில கொட்டாங்க சாப்பாட்டை. ஆ. அப்ப அந்த சாப்பாடு யார் சாப்பிடுது? யாரு? அஸ்பன் சொல்ற குதிரை சாப்பிடுது. அந்த குதிரை ஆமா இந்த இவன் நம்ம ஜீவா மாதிரி அடுத்தது அந்த அஸ்பு சாப்பிட்டுச்சு. ஆ. சாப்பிட்ட உடனே ருசி பண்ற ராவு தங்காதபடிக்கு ருசி பண்ற ராவு தங்காதபடிக்கு பாரதத்துக்கு உரிமையா ஆ. அஸ்வத்ராமன் தான். ஏய், வாடாங்க. வேமானி. அந்த குதிரை வயிற்றுல ருசி பண்ற ராவு தங்காதபடிக்கு குழந்தை ஒன்று பிறந்துச்சு, ஆம்பளை குழந்தை. அது அசுத்துல பிறந்ததுனால அதுக்கு அசுத்துல அப்போ அந்த குழந்தைக்கு பேர் சுட்டினாங்க. அஸ்பத்துடைய வயிற்றுல இந்த குழந்தை வந்து மரியாதை இவனுக்கு அஸ்வத்ராமன் என்று பேர் சுட்டினார்கள். ஐயா பேர் சுட்டினார்கள். பேர் சுட்டிவிட்டு அன்று பாஞ்சாலமரன் சொன்னான் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச கல்விகளை எனக்கு கற்றுக் கொடுத்தால் பாஞ்சால நாட்டிலே புதுவாகம் தருவது என்று சொன்னானே. ஆமா கல்வியை கற்றுக்கொண்டு எனக்கு தந்து சென்று விட்டார் இல்லையா, புதுவாகம் தரணும் அன்னைக்கு சொன்னா இல்லையா. பாஞ்சாலம் நம்மளுக்கு புதுவாகம் தேவை கிடையாது. இந்த குழந்தையை காப்பாற்ற ஒரு பால் பசு மட்டும் கொடுத்தார். பாஞ்சால நாட்டை அடைந்தார். ஐயா பாஞ்சால நாட்டை அடைந்து தற்றாக முடியாது. பாஞ்சால மன்னனை பார்த்து ஐயா பாஞ்சால மன்னா உனக்கு குருவாவில் முடியாது தோணு வந்திருக்கேன். யாரு டோனர் நீ யாரு எனக்கு தெரியாது. கத்து உன்னை நான் முன்ன பண்ண பார்க்கவும் கிடையாது. நீங்க போகலாம். ஆஹா ஐயா ஆ. பாஞ்சால நாட்டிலே புதுவாங்க தரேன்னு சொன்னீங்களே, சொன்னீங்களே அன்று சொன்னேன். ஆ. ஆனா நீங்க எனக்கு தெரியாது. தெரியாது. நீங்க போகலாம். ஆஹா. நன்றிய மறந்து எனது தந்தை பாஞ்சால மன்னன் நன்றிய மறந்து பேசினார். ஆஹா அப்ப வித்ரா விளங்குமையா தோணதாகப்பட்டவர் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆ. டே பாஞ்சால மன்னா உன்ன மாதிரி ஒரு சத்துருவுக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்து உன்ன மாதிரி ஒரு சத்துருவுக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்து உன்னை ரதகோடி கம்பத்தில் மின்கட்டு பின்கட்டா கட்டி இழுத்து வந்து ரதகோடி கம்பத்தில் கட்டி அசங்கப்படுத்தாத விட்டால் என் பேர் தோணர் கிடையாது. சபதம் செய்து சென்றால் தோணர். டோனர் சென்ற பிறகு சத்திரகுலத்திலே பிறந்த சந்திரகுலபுரமிலே பிறந்த அத்துத மகாராஜன் இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த உடனே அத்துதை கேட்டாரு, ஐயா உனக்கு என்ன காணிக்க வேண்டும்? உனக்கு காணிக்க என்ன வேண்டும்? காணி என்பது எனக்கு தேவை கிடையாது. காணி என்பது எனக்கு தேவை கிடையாது. என்னை அசிங்கப்படுத்துற பாஞ்சால மன்னனை மின்கட்டு பின்கட்டா கட்டி இழுத்து வந்து ரதகோடி கம்பத்தில் கட்டி அசிங்கப்படுத்தினா அதே நீ கொடுத்த குருகாணியா இருக்கு போ. அப்போ அர்ஜுன மகாராஜன் ஓடோடி வந்து எனது தந்தை பாஞ்சால மன்னனை கட்டி இழுத்து வைத்து ரதகோடி கம்பத்தில் கட்டி அசிங்கப்படுத்தினாரு. அப்போ எனது தந்தை பாஞ்சால மன்னன் சபதம் போட்டாரு, அடே தோழரே எவன் என்ன மின் கட்டி பின் கட்டா கட்டி இழுத்து வந்தாரோ அண்ணன் கோழிக்கு சொன்ன ஒரு பெண்ணோ உன்னை கொல்ல ஒரு ஆணு பெண்ணெடுக்காது விட்டால் என்ஜார் பாஞ்சால மன்னன் கிடையாது. அப்படி என்று சபதம் செய்து எனது தந்தை பாஞ்சால மன்னன் பாஞ்சால நாட்டை அடைந்தார். பாஞ்சால நாட்டை அடைந்து எங்க அப்பா என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செஞ்சாங்க? யாசர் உபயாசம் சொல்லக்கூடிய முனிவரை அழைத்து யாசர் உபயாசம் சொல்லக்கூடிய முனிவரை அழைத்து எனது தந்தை பாஞ்சால மன்னன் உபயாபிஷேகத்தை செய்தார். இல்லையாக ஆமா உபயாபிஷேகத்தை செய்யும் போது ஒரு புள்ள வேண்டும். ஏய் நேத்து நம்ம வந்தவங்க வச்சோம். ஆமா அந்த ஏன் பண்ணாதே. அந்த பாயிண்ட் பண்ணது காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு புத்தகாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி புத்தகாபிஷேகத்தை செய்தார் எனது தந்தை பாஞ்சால மன்னன். ஆமா ஆமா புத்தகாபிஷேகத்தை செய்யும் போது இதைத்தான் கூர்ந்து கவனிக்கணும். இப்ப நான் சொல்லிக்கிறதுல இதுக்கு மேல கூர்ந்து கவனிக்கணும்.
ஏன்னு கேட்டா புத்திரகாபிஷேகம்னா புத்திரபாக்கியம்னா சாதாரணம் கிடையாது. ஆமா. ஒரு குழந்தை பிறகுனா எவ்வளோ கோயிலை கட்டுறாங்க, கொத்த கட்டுறாங்க, இத்தனை கட்டுறாங்க. ஏய், அப்படி புத்திரகாபிஷேகம் செய்யும் போது அந்த புத்திரகாபிஷேகத்துக்கு யாரும் அது பிறகுறாங்க பாருங்க. வாங்க. ஓஹோ. செருப்பு அங்கே விட்டு வந்துட்டா புத்திரகாபிஷேகம் செய்யும் போது முதலாக அண்ணனாக விசுத்தமன் பிறந்தார். அண்ணன் விசுத்தமன் பிறந்தார். இரண்டாவது நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க. மூன்றாவது சிகரெட்டு சொல்லக்கூடிய ஒரு வீடு எனக்கு கூட பிறந்தது. ஓ, சிகரெட்டு என்று சொல்லக்கூடிய வில்லாக அண்ணன் சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டு எனக்கு கூட பிறந்தது இல்லையா? ஆமா. இப்படி முதலா பிறந்த ஆள் யாரு? அண்ணனுக்கு விசுத்தமன். ஆமா. இரண்டாவது பிறந்த ஆள் யாரு? நான். மூணாவது பிறந்த சிகரெட்டு. ஐந்தாவது பிறந்த ஆகாய மார்க்கமா சொல்லு. என்னன்னு சொல்லி புரிஞ்சு என்னன்னு? காண்டா மனிதனுக்கு வீரர்களாக இந்த பெண்ணால் அதமாக போகின்றார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்பனா தாய் வயிற்றுல பிறந்தவளா? இல்லையே. இல்ல. எப்படி பிறந்தேன்? யாகத்துல பிறந்தபடியா? ஆமா. இல்லையா? முதலாக நான் பிறக்கும் போது யாகத்துல பிறக்கும் போதும் 16 வயது பருவமாகியாகவே நான் பிறந்தேன். அவங்க பண்ணி பேசுறது என்னடா தான் பேசுங்க நீங்க, என்னடா நீங்க பண்ணி பேசுறேன். 16 வயது பருவ பெண்ணாகவே அந்த யாகத்தில் நான் பெண்ணாக பிறந்தேன். ஆமா, யாகத்தில் பெண்ணாக நான் பிறந்தபடியால் ஏகஜானி திரௌபதா தேவி இப்படி அப்படி பிறந்திருக்கும் போது எனது தந்தை பாஞ்சால மன்னன் பார்த்தார். பாஞ்சாலி திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அம்மா அவருக்கு திருக்கல்யாணம் செய்ய போற சொன்னார். அப்ப நான் சொன்னேன், அப்பா எனக்கு திருமணம் நடக்க வேண்டுமானால் இந்த பாஞ்சால நாட்டிலே என்பது ஆசை, சுழாரம் என்பது எல்லாருக்கும் பொதுவான சபை. பாஞ்சால நாட்டிலே இச்சா சுழவரத்தை ஏற்படுத்துங்கள் அப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா என்ன செய்தாரு? ராஜாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் 56 அரசர்களுக்கும் விருப்பத்தை கொடுக்கிறாரு. பாஞ்சாலுக்கு ஒரே ஒரு மகள், ஒப்பிட்ட மகள், ஆச மகள், அன்பு மகள், ஏகத்துல பிரதமரியார் ஏகஜேனி. அந்த ஏகஜேனிக்கு திருமணம் எப்படி விருப்பத்தை கொடுத்தாரு? விருப்பத்தை பார்த்த உடனே 56 அரசர்களும் ராஜாக்களும் பெரியவர்களும் 5 பேர் ஒன்றாக சேர்ந்து சுழவரம் வராங்க. சுழவரம் மேடைக்கு வந்தா இப்படி ராஜாக்கள் எல்லாம் இருக்காங்க சுழவர சபையில. அப்ப நான் அலங்காரம் செஞ்சு ஆடலங்காரம் செஞ்சு சுழவரத்துக்கு ஆசையோடு ஓடி வருகிறேன். அப்படி ஆசையோடு ஓடி வரும்போது பார்த்தா செங்கமலம் சொல்லக்கூடிய தாதி பேர் ஓடியாந்து, எம்மா பாஞ்சாலி அம்மா, எம்மா பாஞ்சாலி அம்மா, 5 ராஜாக்களும் அரைக்க மாடுகளே இருந்து விட்டாரம்மா, 5 ராஜாக்களும் அரைக்க மாடுகளே இருந்து விட்டாரம்மா, நீ சுழவரை மேடை ஏறி என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லி தாதிமார்கள் சொன்ன உடனே நான் ஐதக்கண்ணு சுத்தியோடு ஐதக்கண்ணு சிந்தனையோடு 5 ராஜாக்களை காணும் என்று தேடி 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 சுழவர மேடையிலே நான் பார்க்கின்ற போது ஒரு புறமாகவே பிராமணர் வடிவத்திலே
ஐவர் ராஜாக்களும் உருவத்தை மாற்றி அங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஆமா. அப்போ அந்த நடாலு மட்டும் எழுந்து கேட்டாராம். என்னன்னு கேட்டாரு? எந்த ஜாதி அந்த மதத்தை சேர்ந்தவராலும் பரவாயில்லையா, இல்ல வளைக்கலாமா, யாரு வேணாலும் வளைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க? எம்மதமும் சம்மதம், ஜாதி மதம் கிடையாது, யார் வேணாலும் இல்ல வளைக்கலாம், குலத்தோர் ஆனாலும் வளைக்கலாம் அப்படி சொன்ன உடனே இந்த ஆள் எடுத்து வந்து பலியாத வில்லை வளைத்து மஞ்சள் முகத்தை பார்த்து மஞ்சள் குடி அறுத்து பாஞ்சாலை கதை முடித்து அண்ணாகே குந்தமாஜியிடம் அனுப்பிச்சு. அடி உயர கம்பம். ஆமா, அதிலே ஒரு கிட்டம் என்ன வண்டி சக்கரம் போல. வண்டி சக்கரம் போல. அதிலே 3 துவாரங்கள். 3 துவாரங்கள். அதன் மேல் 70 அடி உயர கம்பம். அதிலே ஒரு கிட்டம். அதிலே 2 துவாரங்கள். அதன் மேல் 70 அடி உயர கம்பம். அதிலே ஒரு கிட்டம். அதிலே ஒரு துவாரங்கள். மஞ்சள் நீரை பார்த்து புனித பாவனையாக பானத்தை விடுத்தார். ஆனா மேல பார்க்க கூடாது. கீழே மஞ்சள் குறிய பார்த்து மஞ்சள் குறியாறு தொங்கிக் கொண்டே இருக்கும். மஞ்சள் நீரை பார்த்து பானத்தை விடுத்தால் 3 துவாரத்தின் வழியாக சென்று பிறகு 2 துவாரத்தின் வழியாக சென்று பிறகு 1 துவாரத்தின் வழியாக சென்று மஞ்சள் குறியை கீழே வருவதற்கு முன் கரத்தில் ஏந்திய கணவர் எங்க வீட்டுக்காரர் பேர் பட்டார். அப்போ மலையாத வில்லை வளைத்து மஞ்சள் முகத்தை பார்த்து மச்சை குடி அறுத்து பாஞ்சாலை கடம்பிடித்து அத்தாகே குந்தமாவதியிடம் நடத்தி சென்றார். அம்மா, நான் ஒரு கன்னிகை கொண்டு வந்துட்டோம்மா. யாரு? கன்னிகை. அவங்களுக்கு காது வந்து செவுடு. கன்னின்றது கன்னி பெண்பது கன்னி என் மாதிரி வயசானவன் காது கேட்காது. தெரியுமா? ஒரு கன்னினாக்கா கண்ணின்னு கேட்கும். ஐயா, அப்படி இருக்கும்போது பார்த்தாங்க. பார்த்த உடனே கன்னின்றது கன்னியா இருந்தாலும் சரி, கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி, ஐவராஜாக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடனே மாட்டா ஐவராஜாக்களை சோழமணி ஏறி கல்யாணம் நடந்து முடிந்தது. தன்னந்தனியா இப்ப நமக்கு தங்க இடம் அப்போ நமக்கு எந்த ஒரு மனை வந்திருக்காங்க, தங்க இட வேண்டுமே அப்படின்ட்டு ஐவராஜாக்களும் நேராக சென்று அப்போ சங்கரே படுபாஜாக்கப்பட்ட துரியோதனகிட்ட சென்று ஐவராஜாக்களும் எங்களுக்கு என்று மனைவி வந்துவிட்டார், எங்களுக்கு தங்க இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிலே விஷம் கொண்டா துரியோதனன் என்ன செய்யணும் தெரியுமா? ஐவராஜாக்களே, அஸ்தாபத்துல உங்களுக்கு ஊசி நாட்ட கூட இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்தார். ஊசி நாட்ட கூட இடம் கொடுக்க முடியாது உங்களுக்கு கேட்ட உடனே என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு இடம் வேண்டும் ஆனால் அதோ பார்
எது அதோ பார் அப்படின்னு ஈசங்காட்டை காமித்தான் படுபாவியாக்கப்பட்ட துரியோதனன். அப்படி ஈசங்காட்டை காமித்த உடனே ஐவராஜாக்கள் உள்ள நல்ல உள்ள மகிழ்ந்த காரணத்தால் ஐவராஜாக்களும் நேராக சென்று ஈசங்காட்டை அடித்து கண்ணாடியால் மாளிகை புதைத்து அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? இந்திரபிரஸ்தம். பாருடா, இந்திரபிரசங்கம். ஆமா அதுதான். ஏய், ஐயா, அந்த ஊருக்கு பேர் என்ன? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரசம். அங்க குடிப்புகழ் விழா என்று ஏற்படுத்தி துரியோதனுக்கு நிருபத்தை கொடுத்தாங்க. ஏன்னா பஞ்ச பாண்டவர் அந்த ஈத்தங்காட்டை காட்டின உடனே அங்க போய் அந்த ஈத்தங்காட்டை அடிச்சு அத அரண்மனை ஏற்படுத்தி கண்ணாடி புது வழியா அப்படி என்ன நிறுவனத்தை எழுதுறாங்க. 56 ராஜாக்களும் வர வேண்டும் அப்படின்னு நிறுவனத்தை எழுத உடனே அப்ப துரியோதனும் வராங்க. அப்போ எல்லாம் 26 அரசர்கள் வராங்க. துரியோதனும் வரான். இவங்க எல்லாம் வரும்போது இவங்க 99 வரும் பள்ளம் மேடு என்று மேடு வல்லம் என்று ஏற்றி வராங்க. அப்படியே தடி 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 அப்படி தலைமுடி ஆட்டிக்கொண்டு எப்படி இருக்கு தெரியுமா? வேணுமா? அவர் இங்கே வர சொல்லலாம். நம்மளை பற்றி அப்போ மயிலுக்கு போல மயில உள்ள அழகா இருக்கும். அவ்வளவு அழகா நான் மாடி வரைய இந்த தலைமுடி ஆட்டிங்க இந்த கூந்தல். ஆமா இந்த கூந்தல் ஆட்டி கொண்டு இருக்கும் போது அப்ப திருவண்ணாமலை கட்சா வந்த மத்தியா தடாலு சிலோகத்தை முடிஞ்ச உடனே தடாலு சாஞ்சா. ஆமா படுபாவி நாசமா இருக்க கூடாதா? அன்பு கண்ணம் பெறது குருட மக்களை குளிந்து வரக்கூடாதா? அப்படி அந்த கலால் என்று கைத்தட்டி நகைத்து திருத்த ஒரே காரணம் தான். இப்ப ஒரு மைத்திர வரான்னு வச்சுக்க. ஒரு மைத்திர வரான்னு வச்சுக்க. ஒரு அந்நியாகப்பட்டது அத பரிகாசமா பேசுவாங்க. அந்த கண்ணை பெற்று அதாவது பரிகாசமா குடிந்து வரக்கூடாதா மகளே அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டு அத்தை பிள்ளைங்க தானே யதார்த்தமான கை தட்டி இத குரோதமா மனதில் எண்ணி படுபாய் ஏகப்பட்ட துரியோதனன். இத குரோதமா மனதில் எண்ணி இவளுக்கு எவ்வளவு ஆங்காரம் இருந்தா காலா திரும்பி கழிக்கக்கூடிய ஒரு பொம்மனை ஒரு வார்த்தை கை தட்டி நகர்ந்து ஆடவளை பார்த்து இப்பேற்பட்ட கேள்வியை கேட்டாலே கல்யாணம் என்று ஐவராஜாக்களை அங்க வர வைத்தார். வர வைத்து நான் காந்தாரி இடத்துல போய் 3 நாள் மாத பிரபடை காந்தாரி இடத்துல என்ன கொண்டு போய் அடையாளமா விட்டாங்க. ஐவராஜாக்களை படுபாயாகப்பட்ட ஜெகனியும் துரியோதனனும் துச்சோதனனும் ஐவராஜாக்களை சூது மார்க்கமாயிட்டு போய் சூது சொக்கட்ட நாடு இருக்காங்க. நாடு வீடு சொத்து வீட்டை வச்சு சூதாடிக்கிறாங்க. ஓ வீடு வாசல் சொத்து சொகம் மாசி பாசி பணம் பாய்க்க மனசு கொத்து கடைச்சா என்ன வச்சு சூதாடிக்கிறாங்க. ஜகினி சொல்லியிருக்கான் பாஞ்சாலியை வச்சு சூதாடினா தோத்த நாட்டை மீட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவா சொல்லுன்னா இந்த இரவு போதாது இந்த அம்மனுடைய புகழ் சொல்வதற்கு. ஆனா அந்த அம்மா சுருக்கமா தான் சொன்னாங்க. ஏன்னா சாப்பாடு ஆவதற்கு கொஞ்சம் சில நேரங்கள் ஆகும் போல கீழே சில நேரம் வாசிகை ஆடலாமே அப்படின்னு தெரிவிக்க யாரு ஜெகுனியா அப்படின்னு தெரிவிக்க அப்பா தோத்தவங்க தான் இந்த நாட்டை இப்பயும் அங்கும் பங்காளிக்கு நடக்கிற விஷயம் இதுதான். உண்மைதான். ஏய் நேற்று கூட ஒரு பட்சி தண்ணி வெட்டி அப்ப சங்கரு சூது சொக்கட்ட நாடி நாடு உப்பு சண்டி வரும் படித்துக் கொண்டு கடிச்சா என்ன வச்சு சுதாரிக்கிறாங்க எனக்கு தெரியாது. இது தெரியாத போன பிறகு திருவாரூர் கொடுங்கோல் ஆட்சியத்தான் தம்பி துச்சாதனா பாடா அஸ்தானம் நம்ம கடிமை 5 ராஜாக்கள் கடிமை 10 பாஞ்சாலி நம்ம கடிமை இழுத்து வராத பாஞ்சாலி இழுத்து வாடா பாஞ்சாலியை. சரி அப்படின்னு துரியோதன கட்டளை துச்சோதனன் வந்தான். வந்த உடனே ஒருமுறை என்ன அழைத்தான் தெரியுமா? மதனியன் அழைத்தான். மதனியன் அழைக்கும் போது நான் குரல் கொடுக்கல. 2வது என்ன எடுத்தான் தெரியுமா? அதிகா பாஞ்சாலி தான்
பாஞ்சாலி சொன்ன உடனே நான் ஜன்னல் திறந்து பார்த்தா துச்சோதனன் வாசப்படியாண்ட என்னடா இது இவங்க நம்மள அவங்களே நம்ம பேரத்துக்கு கூட பயப்படுவாங்க. அதுக்கு என்னன்னாக்கா ஒரு தாய்க்கு சமம். ஆமா, பாஞ்சாலி என்றால் பாஞ்சாலி என்றால் அதாவது ஒரு மனைவிக்கு சமம் ஐயா. ஆமா, அப்படி பாஞ்சாலி என்ற அர்த்தம். ஜன்னல் திறந்து பார்த்தா துச்சோதனன். அப்ப நான் கேட்ட மாதிரி துச்சோதனன் துச்சோதனா பட்டு மரியாதை இல்லாமல் பொட்டனமா எழுத புத்தி கட்ட ஐயா புத்தி கட்ட மட்டும் பட்டு மரியாதை இல்லாமல் பொட்டனமா எழுத புத்தி கட்ட மட்டும்தானே சொன்னபடி உடுதாங்க என்னை இட்டு வர சொன்னார் என்று உள்ளதான் யார் கண்டார் என்னன்னு சொன்ன மட்டு மரியாதை இல்லாமல் மட்டு மரியாதை இல்லாமல் பொட்டனமா என்னை அடைத்த புத்தி கட்ட மச்சுனரை தொட்ட முடி உண்மை என்னை இட்டு வர சொன்னார் என்று உன்னதான் யார் கண்டார் உன் அண்ணன் தான் யார் கண்டார் என்ன மாய் பேச வந்தார் பேச இந்த ராஜாக்கள் கூப்பிட்டு நான் வருவேன் நீ கூப்பிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு காந்தாரி சொல்றா ஏண்டி ஐவராஜாக்கள் மட்டும் தான் உனக்கு அத்தப்படியா ஏன் நீங்க அத்தப்பட கிடையாதா ஓடி அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அப்போ அத்த உன் உள்ள மரியாதை கூட போலாம் ஆனா உள்ளே பார்க்கும் போது அவன் எப்படி இருக்கான் பாத்தியா அப்ப சொன்ன எங்க மாமியார் சொன்னேன் உள்ள மாதிரி அநியாயத்தை பாருங்கள் மாமியத்தா என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேற மாமியா பாருங்கள் மகன் அநியாயத்தை காமிக போல் கண்ணை காட்டி என் கரத்தையும் கட்டிருக்க இந்த பூமியில இவனை போல் கொள்ளாத புடருண்டோ அத்த சொல்லுங்க அத்த வாங்க சொல்லுங்க அப்ப காந்தாரி என்ன செய்தா என் கழுத்தை பிடிச்சு தள்ளினார். அப்ப கடால் வந்து பாஞ்சாடி வாயில் வடி விட்டு வெளியே வந்து விட்டாங்க. அவங்க பண்ணாது அவங்க பேசுவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க ஏன் அன்னைக்கு வந்து பாஞ்சாடி பாட்டல அவங்க கேட்டாங்க. அதுதான் அந்த அம்மா கூப்பிடலான்னு பார்த்தா டேய் வாடா வாடா அப்போ சொல்லுங்க அத்தனை பாத்தியா கட்டால் வந்து கிளம்பு